ஒரு செகண்ட் சார், ஒரு சின்ன கான்வர்சேஷன். அப்படியே அப்படியே கொடை பிடிச்சிட்டு வரணும். நீங்க என்னங்க கொடை பிடிச்சி நைட்டுல காசு பணம் துட்டு மணி மணி காசு. ஓகே, ஜாலியா ஆடலாம், சூப்பரா ஆடலாம், செமிஃபைனல் ஆடலாம். ஓகே, ரெடியா? நான்ப்பா அமீரே, ஜாலியா இரு, ஜாலியா இரு. ஓகே, எல்லாம் ரெடியா? அண்ணன் தான் கொடை பிடிச்சின்னு வர்றாரு. அண்ணனை பார்த்துங்க. இவர்கிட்ட தான் இன்னைக்கு ட்விஸ்டே இருக்கு. இவர் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். செமிஃபைனலுக்கு எல்லா பிரைஸும் அழைக்க போறது நம்ம அண்ணன் தான். ஓகேவா? ஓகே மேடம், இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க 2 பேர் தான் செமிஃபைனலில் எந்தெந்த டீம் விளையாடுவாங்கன்னு எடுத்தாங்க. ஓகேவா? ஆனால் உங்கள் பேர்னா? முகேஷ். முகேஷ், என்ன பண்ணுறீங்க? ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. மாதம் எவ்வளோ சம்பளம்? தோராயமா 30 வரும். 30, கரெக்டு. அவங்க அம்மா சொன்னது. ஓகே, கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும். ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஒரு கெட் டுகெதர்லாம் வெளியே போகாமல் இருந்தால் ஆஃபீஸ் டீமில் நீங்கள் அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? லவ் பண்ணுறேண்ணா. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஐயோ கடவுளே. சரி, ஓகே, வாங்க போகலாண்ணா. அப்போ 1 ஆல். நல்ல பிளாக், பட் அவே போயிருக்கு. 2 புள்ளிகள் ராக் ஸ்டார் கோலம். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறவங்க ராக் ஸ்டார் கோலம், அண்ட் பிங்க் கலர் பெரியபாளையம் டீம். 2-1. பியூட்டிஃபுல்லான அட்டாக்குங்க, சரியான ஸ்மாஷு. 2 ஆல். பால் வெளியே, பாயிண்ட் பெரியபாளையம்க்கு. 3-2. ஆஹா, பியூட்டிஃபுல், செம்ம பிளேஸ்மெண்ட், கேப்பு. 2 ஆல். மீண்டும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. 3 ஆல்ல இருந்து 3 ஆல். 3 ஆல். நல்ல டிராப்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஸ்கோர்ஸ் ஆர் ஈக்குவல். 4-4. 4 ஆல். பெரியபாளையமுக்கு பாயிண்ட் 5-4. சூப்பரான ஒரு ஸ்மாஷ், நேரம் குழந்தைங்க கிட்ட. ஃபைவ் ஆல். மற்ற எல்லாம் கப்பு கிடையாது, பிரைஸ் மட்டும். 6-5. பாயிண்ட் பெரியபாளையம்க்கு வந்திருக்கு. 7-5க்கு முன்னேறாங்க. இந்த மேட்ச் யாருக்கும் இந்த மேட்ச் யாருக்கும்
ராக் ஸ்டார் வெர்சஸ் ஓகே கொஞ்சம் மாத்தி சொல்லலாமே, வேற ஒரு பேர் வச்சு சொல்லலாமே இந்த ரெண்டு டீமும். எனி கெஸ் பஞ்சு முட்டாய் ஆரஞ்சு முட்டாய் இல்ல. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இத கரெக்டா சொல்றவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ். பெரியபாளையம் வெர்சஸ் கோவளம் இல்ல, வேற இல்ல இல்ல இல்ல. நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்கண்ணா. வெறுங்கால்ல விளையாடுற டீமோ ஷூ போட்டு விளையாடுற டீமோ? ஓ மை ஆஹா அதாவது நீங்க எல்லாம் பாருங்க, போட்டீங்க தலைவரே. இந்த டைம்ல எல்லாம் வெறுங்கால்ல ஆடுறாங்க. அந்த சைடுல பாருங்க எல்லாம் ஷூ போட்டு ஆடுறாங்க. நியூஸ் பேப்பர்ல 6வது பக்கத்துல 10 நீங்க தானே difference டிஃபரண்ட் கண்டுபிடிக்கணும் தெரியணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது க்ளூ கொடுத்திருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்போனா. வெறுங்கால்ல இருக்கவங்க அடிச்ச அடிய ஷூ போட்டவங்க வந்து நல்லா தடுத்து ஒரு பாயிண்ட் வந்து அவங்க டீமுக்கு எடுத்திருக்காங்கப்பா. சுந்தர்ண்ணா நீங்களும் ஷூ போட்டிருக்கீங்க, அப்ப நீங்க ஷூ டீம் சப்போர்ட்டரா? நீங்க பிங்க் டி-ஷர்ட் போட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க பிங்க் டீமுக்கு சப்போர்ட். ஏய், இப்போ இன்னொருத்தவங்க இன்னொரு இத சொல்லிருக்காங்க, ரோஸ் மில்க் விசஸ் ஆரஞ்சு மிட்டாய். சூப்பர் அப். நான் தான் பஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் சொன்னேன். பாதி கடன் வாங்கி இது காப்பி காமெடி பண்ணிருக்காங்க. ஓகே, ஆரஞ்சு மிட்டாய் 10 புள்ளிகளும் ரோஸ் மில்க் 7 புள்ளிகளும் செமிஃபைனல் ஆடிட்டு இருக்காங்க. வெறுங்கால்ல இருக்கவங்க அந்த பாயிண்ட லீட் பண்ணுவாங்களா? அடுத்து 5th and 6th 7 8 பிரைஸ்க்கான போட்டி. முதல் போட்டி KKVC கோவளம் அண்ட் இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். ரெடியா இருங்க. சுந்தர்ண்ணா ரோஸ் மில்க் பெருசா இருக்கு, நம்ம பஞ்சு மிட்டாய் வச்சு KKVC கோவளம் அண்ட் இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். சர்வீஸ் சரியா அமையல, 8 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. 8-10. மீண்டும் சர்வீஸில் ஒரு அவே 11-8ங்க. நல்ல ஸ்மாஷ், டச் அவே. 12-8. 3 செட்டு. நல்ல கால்குலேஷன். நடுவரின் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. 13-8. அண்ணா உங்க பேருண்ணா? அண்ணா உங்க பேரு? சதீஷ். ஓகே சதீஷ். சதீஷ் அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? பண்ணணும், கல்யாணம் ஆகல. 2வது பாயிண்ட் டிக்கு. வாவ் வாவ், பின்னாடி பாருங்க, நம்ம உமாபதி அண்ணனை வருக வருக என்று வரவேற்கிறோம். Point goes to பெரியபாளையம். இந்த வாலிபால் டோர்னமெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் உமாபதி அண்ணனை வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரியபாளையம்க்கு இன்னொரு பாயிண்ட் 11-13. அண்ணா உமாபதி அண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ காட்டி நல்லா கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும். ஆனா உமாபதி அண்ணா எப்பனா கல்யாணம்?
சே அந்த கேள்வி நான் எங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாதுன்னு இருக்கேன். சுந்தரனா இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லவே இல்லையே. 3 செட்டு 15 புள்ளிகளுக்கு முன்னேறி இருக்காங்க ராக் ஸ்டார் கோவலம். 15-11. சுந்தரனா சொன்ன மாதிரி 3 செட் போதா இல்ல 2 செட்லயே முடியுதான்னு பார்க்கலாம். நல்ல ஸ்மாஷ் அண்ட் பாயிண்ட்ஸ் பெரியபாளையம். 12-15. ஸோ 2 டீமும் டஃப் கொடுத்து விளையாடுறாங்கப்பா. நல்ல டிஃபென்ஸ். பியூட்டிஃபுல் ஸ்மாஷ். ராக் ஸ்டாருக்கு இன்னொரு பாயிண்ட். 16-13. 16 ஓட்டங்கள் இல்ல 16 பாயிண்ட் புள்ளிகள். பியூட்டிஃபுல் பிளாக். 14-16 புள்ளிகள். 14-16. ராக் ஸ்டாருக்கு பாயிண்ட். 17-14. 17-14. ஆனா இந்த பால் கூட காத்துல வளையுது இல்ல, இதுலயும் ஸ்பின் எல்லாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி எதனா டெக்னிக்லாம் இருக்கா? சர்வீஸ் அடிக்கும் போது சுத்தி விட்டு அடிக்கிறது. எஸ். ஆஹா, டச் அவுட். 18-15. நல்லா எடுக்கிறதுக்கான முயற்சி. ஆனா பால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் விளையாட்டு காட்டி கடைசியா அம்பையருக்கும் விளையாட்டு காட்டுது. போஸ்ட் கிட்ட இருக்க அம்பையருக்கும் காட்டுது. 19-15. நல்ல சர்வ். ஆஹா, ஒரு கை தான் வச்சார், ஒரு ஐடியா உள்ள வந்துச்சு. பாயிண்ட் பெரியபாளையம்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பதினாறு 19. 16-19. நல்ல சர்வுங்க. டேப்ல பாட்டாலும் சாதகமா அமைஞ்சிருக்கு. 17-19. அச்சரிக்கிறாரு. டச் அவுட்ல வெளில போயிருக்கு. 18 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. 18-19. ஸோ புதுசா வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன், 2 செட்டு. 3வது செட் டிசைடர் போகும். டைம் அவுட் கேட்டிருக்காங்க.
நம்மளோட தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 3 நாளா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்க இந்த டிஎம்கே வாலிபால் டோர்னமெண்ட் 2025 நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் செகண்ட் செமிஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு டீம் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, விச் இஸ் none other than டீம் மயில் வாகனம் பிரதர்ஸ். அண்ட் இங்கே பெரியபாளையம் வெர்சஸ் ராக் ஸ்டார் கோவலம் செகண்ட் செமிஃபைனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. 18-19 அப்படின்ற புள்ளி கணக்கில் இப்போ டைம் அவுட் முடிஞ்சு அடுத்த சர்வ். நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு, பட் பாயிண்ட் பெரியபாளையம்க்கு. ஈக்குவல் பண்ணிட்டாங்க 19 ஆல். ஃபர்ஸ்ட் செட் யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். பிளாக் நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லா ஷஃபிள் பண்ணி விளையாடுறாங்க. ஆனா நல்ல ஒரு பிளாக்கோட அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. செம்ம அக்ரஷன் பெரியபாளையம் டீம் கிட்ட. 20க்கு முன்னேறாங்க. லீடு 20-19ங்க. ஸோ செகண்ட் செமிஃபைனல்ஸ் ஆனால் பறக்குதுங்க இங்க. பாயிண்ட் மறுபடியும் பெரியபாளையம் 21க்கு முன்னேறாங்க. 21-19. ஃபர்ஸ்ட் செட்டே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேப்பா. டிராப் அருமையா பிளாக் பண்ணி தள்ளி விட்டுருக்காங்க உள்ள. 22-19. அச்சிருக்கிறாங்க. ஆனா சூப்பருங்க, டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. பால் வெளியே போயிருக்கு. பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க பெரியபாளையம். 23-19. டைம் அவுட்டுக்கு அப்புறம் வேலை வேற மாதிரி நடக்குது. (23-19). அடுத்த சர்வீஸ் முன்னாடி ஒரு டைம் அவுட் மீண்டும். ஸோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ். ஹரி, நீங்க பாத்தீங்களா 15-19 இருந்தாங்க பெரியபாளையம். ஆமா, கண்டினியூஸா 8 பாயிண்ட். எஸ், அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கு முழுக்க காரணம் வந்து அந்த சைட் நம்ம பெரியபாளையம் சைடுல சர்வீஸ் போட்டவர் தான். தொடர்ந்து 5 சர்வீஸ் வந்து நெட்ல போட்டே கீழே வந்துச்சு. 5 ஃபர்ஸ்ட் பாஸ்மே அவங்களுக்கு வரல. சூப்பரா ப்ரிசைஸ்டா சர்வீஸ் போறாரு. அவரோட அடுத்த சர்வீஸ் எடுத்துருக்காருங்க. சர்வீஸ் மட்டும் இல்ல, கீழே இருந்து ஒரு தூணா எடுத்து கொடுத்து எங்க டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி 24க்கு முன்னேறாங்க. செட் பாயிண்ட். (24-19). நல்ல சர்வ். This time சூப்பரா அடிச்சிருக்காருங்க. 25 புள்ளி எடுத்து ஃபர்ஸ்ட் செட்ட வின் பண்றாங்க. கண்டினியூஸா 10 பாயிண்ட் எடுத்து கண்டினியூஸா முடிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் கூட கொடுக்காம 10 பாயிண்ட் எடுத்துருக்காங்க பெரியபாளையம். சூப்பர்வான ஒரு செட் அவங்களுக்கு. அண்ட் சர்வீஸ் போட்டவரும் கடைசி வரையும் போட்டு சர்வீஸை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கைப்பந்து போட்டிகள் இறுதிப் போட்டியை தொடர்ந்து இன்றைய தினம் 4:30 மணி அளவில் பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக 2 தமிழ்நாடு அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் இந்த
பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கா செல்வம் அவர்களும் மற்றும் அவர்களுடன் இணைந்து நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்களும் மற்றும் நம்முடைய இந்த மாபெரும் தமிழக அளவில் நடைபெற இருக்கின்ற கால்பந்து மற்றும் கைப்பந்து போட்டிகளை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நம்மளுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஜோனூர் குப்பம் மொகல்லா நிர்வாகிகள் மற்றும் கோட்டை மாநகர் நிர்வாகிகள் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பரிசளிப்பு விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெண்டாவது செட் ஆரம்பிச்சிச்சு. மொதல் பாயிண்ட் பெரியபாளையம்க்கு. ஸ்கோரர் சார். ஒன் லவ். வெளில போய் தூக்கி விட்டுருக்குறாங்க. ஆனால் லைனில் பட்டிருக்கு. அவுட்டு நினச்சாங்க. பட் 1 all. நெட்டில் அடிச்சிருக்குதுங்க. 2 புள்ளிகள் பெரியபாளையம். நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க 2 டீமும். பெரியபாளையம்க்கு இன்னொரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 3-1. Beautiful smash. 4-1. பெரியபாளையம் 4, Rockstar Kovalam 1. எஸ் எடுத்திருக்கலாம். பட் நல்ல முயற்சி. 5-1. கண்டினியூஸாக அந்த 10 புள்ளிகளுக்கு அப்புறம் தொடர்ந்து சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்கல்ல நடுவில். ஓகே. நல்ல பிளாக் அண்ட் பாயிண்டா இல்லைங்க, எடுத்துருக்குறாங்க. எக்ஸலண்ட். நல்ல டைவ் அங்க. பால் அவே. பாயிண்ட் கோஸ் டு பெரியபாளையம். 6-1. நல்ல சர்வ். பியூட்டிஃபுல் பிளாக். அண்ட் இந்த கோவளம் வாலிபால் டோர்னமெண்ட் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துச்சு. முக்கியமாக இந்த நெட்டு மேலே 2 குச்சி கட்டுவாங்க. அதுக்கு பேர் ஆண்டனான்றது இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரையும் நான் பார்த்ததே இல்லை. ஆண்டனா அது பார்த்துக்கிறேன், நான் இதில் கட்டுவாங்கன்னு தெரியாது. அது எதுக்குன்னு சொல்லு ஹரி. அது தெரியும் அம்சம். எனக்கு பால் வந்து அதுக்குள்ள போனாதான் கரெக்ட், வெளில போனா வைடு. அதை சொல்லுங்க முதல்ல. நாள் நைட்டே யூடியூப்ல எல்லா ரூல்ஸையும் பார்த்துட்டேன். Ball out and point goes to Rockstar Kovalam. 4-6.
ஸோ கேரி அப்படின்ற காரணத்தினால 5-6. விசில் அடிச்சு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. எங்க அம்பையர்லாம் பேசவே முடியாது. நியாயம், நீதி, நேர்மை, எருமை, கருமை எல்லாமே எங்க அம்பையர் கிட்ட இருக்கு. 5-7. நல்ல டிராப் நல்லா எடுத்திருக்காங்க. எக்ஸலன்ட் ஷாட் அண்ட் அவே போயிருக்கு. பாயிண்ட் பெரியபாளையம் 8-5. டச் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பாயிண்ட் ராக் ஸ்டார் கோலம் 6-8. இப்போ வரைக்கும் லீட்ல இருக்காங்க இந்த செட்லயும் பெரியபாளையம் டீம். ஆஹா, நல்ல ஸ்மாஷ் தான், பட் வெளியே வந்துருச்சு. இன்னொரு பாயிண்ட் ராக் ஸ்டாருக்கு 7-8. சர்வீஸ்லயே பால் அவுட்ன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு பாயிண்ட தூக்கி இருக்கிறாங்க. 9-7. பால் என்னங்க, உள்ளேயா வெளியவா? வெளியே. அதனால பாயிண்ட் பெரியபாளையம் 10க்கு முன்னேறிட்டாங்க. 10-7. இந்த செகண்ட் செட்டை பால் வெளியே. பாயிண்ட் வந்திருக்கு நம்மளோட ராக் ஸ்டார் கோலம்க்கு. ராக் ஸ்டார் கோலம் இந்த மேட்ச் கண்டிப்பா இந்த செட்டை வின் பண்ணணும், இந்த மேட்சை ஜெயிக்க. பாயிண்ட் மறுபடியும் ராக் ஸ்டார் கோலம் 9-10. நெருங்கி வந்துட்டாங்க. நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்க. 10-all ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் பெரியபாளையம் 11-10. பால் வெளியே, ஆனா டச் அவுட் அப்படின்றதுனால பாயிண்ட் பெரியபாளையமுக்கு போகுது. Score please. Point goes to Rockstar கோலம். ஆடியன்ஸ் உங்க யாருக்குன்னா ஸ்கோர் தெரிஞ்சா சொல்லுங்க அங்கேருந்து. பால் அவுட். பாயிண்ட் சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க.
அங்கே குனிஞ்சு நகர் ஒரு நவுந்தா தான் நான் பாயிண்ட் சொல்ல முடியும். மறைச்சிக்கிட்டாரு. ஸ்கோர் ப்ளீஸ். 12-13. நல்ல ஷாட் பட் பால் அவே. பாயிண்ட் கோஸ் டு பெரியபாளையம். 14-13. 12. 14-12. மீண்டும் ஒரு பாயிண்ட் பெரியபாளையம்க்கு. பதினஞ்சு 12. நல்ல ஷாட். பாயிண்ட் டு ராக் ஸ்டார். 13-15. நல்ல டிஃபென்ஸ். நல்ல ஹைட்டா செட் பண்ணாங்க. பட் ஆண்டனால பட்டு பால் உள்ள வந்துச்சா? நல்ல டிராப்புங்க. 14 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. 14-16. ராக் ஸ்டார் 14, பெரியபாளையம் 16. 14-16. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேகேவிசி கோலம் மித்ரா ஸ்போர்ட்ஸ் 5th and 6th பிளேஸுக்கு விளையாடுவீங்க. அதில் வெற்றி அடைகிறவங்க 5th பிளேஸ், அதில் தோல்வி அடைகிறவங்க 6th பிளேஸுக்கு போவீங்க. மித்ரா ஸ்போர்ட்ஸ் கேகேவிசி கோலம். அதே மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் தோல்வி அடைகிற டீம் போன மேட்ச்ல ஸ்பார்டன்ஸ் தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா, அவங்க கூட விளையாடி 3rd and 4th யாருன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் ரெடியாக இருங்க. கண்டினியூவாக அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அது நடக்கும். So point goes to Rockstar. 16-17. Beautiful smash. Points goes to Peripalayam. அம்பையர் சார் லைட்டாக நவுந்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்துப்பேன். 18-16. ஆனால் அந்த ஒரு பிளாக்கோட 19-16 அந்த புள்ளி பட்டியல் மாறும். 19-16. நல்ல ஒரு ஸ்மாஷுங்க. 20-16 முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. டைம் அவுட்.
காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சியில் மிக கோலாகலமாக துவங்கப்பட்ட இந்த கைப்பந்து கால்பந்து போட்டிகள் நிறைவு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நிறைவு விழாவாக பரிசளிப்பு விழாவுடன் நிறைவுற இருப்பதால் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். டைம் அவுட்டுக்கு அப்புறம் ஸ்கோர் 20-16 இருந்து 21-16 மாறுது. ரெண்டாவது செட்டையும் கைப்பற்றுவதற்காக நம்ம பெரியபாளையம் டீம் வேக வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ராக் ஸ்டார் கோவளம் 16 புள்ளிகள், 5 லீடுங்க. ஸோ இந்த சர்வீஸ் பாதகமாக போனதுனால 17 புள்ளிகளுக்கு முன்னேறுவாங்க. லீடு 4 குறைஞ்சிருக்கு. 17-21. நல்ல டிராப் பாயிண்ட் பெரியபாளையம் 22-17, 22-17. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற Cheers! ஓகே ஓகே டிஜே சேர் கேர்ள்ஸ் வந்துட்டாங்கப்பா. 18-22. ஆஹா, ஒரு நல்ல ஷாட். பாயிண்ட் போனது பெரியபாளையம்க்கு. அம்பையர் லைட் டச் அவுட்டா அப்படின்னு பார்க்கறதுக்காக திரும்பினாரு. ராக் ஸ்டார் டீம் எல்லாம் ஐயோ நான் தொடவே இல்லை பால அப்படின்ற மாதிரி. 19-22. பியூட்டிஃபுல் பிளாக்குங்க. எக்ஸலண்ட் அடிச்சிருக்காங்க பெரியபாளையம். இன்னொரு பாயிண்டையும் கைப்பற்றி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. 23 புள்ளிகள், 23-19. பாயிண்ட் வந்திருக்கு. தொடர்ந்து ரெண்டாவது சர்வீஸா வந்து பாத்தீங்கன்னா நெட்லயே அடிச்சிருக்குங்க. 20-23. இங்க இருந்து 2 பாயிண்ட் கொடுக்காம 5 பாயிண்ட் அடிச்சா இந்த மேட்ச் 3வது செட்டுக்கு போகும். டிஜே ரெடியா? நல்ல பிளாக் அண்ட் பாயிண்ட் யாருக்கு? 24 புள்ளிகள் பெரியபாளையம் முன்னேறாங்க. ஆனா இப்போ இந்த மேட்ச் 3வது செட் போகும்னு சொல்றீங்களா? இல்ல, போன முறை வந்து பெரியபாளையம் கம்மியா இருக்கும்போது தான் சொன்னேன் 3வது செட்டு போகும்னு.